அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் எக் கேரமல் புட்டிங் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ரெசிபியும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். அதுவும் ஜஸ்ட் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த புட்டிங்கை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் நான் சேர்க்குறேன். இப்போது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். செய்யும்போது நம்ம பக்கத்திலே தான் நிற்கணும், வேறு எந்த வேல்யூமே பார்க்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், சீக்கிரமாக வந்து தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இன்னும் இது கொஞ்சம் கலர் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கு மேலே நீங்கள் கேரமலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கசப்புத்தனம் வந்துடும், அது தீஞ்சு போயிடும். இப்போ வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ட்ரேயில் புட்டிங் செட் பண்ணுறீங்களோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றுறேன், நீங்கள் வந்து ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் கூட செட் பண்ணிக்கலாம். இது ஊற்றின உடனே அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா சீக்கிரமாக கட்டி ஆயிரும். இப்போ வந்து இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா சூடாயிட்டு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் நான் சேர்க்குறேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும், ஸோ இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்க்குறேன். வறுத்த ரவா இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ரவா நீங்கள் அதிகமாக சேர்த்தாலும் சரியாக வராது. சேர்த்த உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கட்டி கட்டியாக ஆயிரும். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற விடுங்க. இப்போ பவுலில் 2 முட்டை எடுத்துருக்கேன். இப்போது இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சரியாக பீட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து முட்டை ஸ்மெல் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரவா மிக்ஸ்சரை லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த ரவா மிக்ஸ்சர் வந்து லைட்டாக சூடு இருக்கணும், பட் ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புட்டிங் மோல்டில் வந்து லைட்டாக அந்த சைட்ஸ்லலாம் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு டீமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த புட்டிங் மிக்ஸ்சரை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஒரு ஸ்டீல் தட்டு வச்சு மூடிக்கலாம். இப்போது இதை ஸ்டீமர் இல்லைனா ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம்.
தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டாண்ட் வச்சுருங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ இந்த புட்டிங் மோல்டை வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணுங்கள். இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், புட்டிங் நல்லா செட் ஆகிருக்கு. இது நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட லிக்விடாக இருக்கக்கூடாது. லிக்விடாக இருந்துச்சுன்னா சரியாக வேகலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணுங்கள். இப்போது இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வச்சா போதும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள், புட்டிங் நல்லா செட் ஆகிருக்கு. ஒரு நைஃப் வச்சு சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் டீமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக வரும். இப்போ ஒரு பிளேட் வச்சு நீங்கள் அப்சைட் டவுன் பண்ணிங்கன்னா புட்டிங் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். வாவ், செம மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. டெக்ஸ்டரே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரவா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதோட டெக்ஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே அண்டைக்கி மிட்டாய் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. நீங்கள் அண்டைக்கி மிட்டாய் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேம் அதே டேஸ்ட் ஹல்வா மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. இந்த டேஸ்ட் என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி இப்போவே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். Very tasty. I love the pudding. Rava pudding. Rava pudding and it's very yummy tasty. ரொம்ப நல்லா இருக்கு. இது ட்ரை பண்ணுங்க, சூப்பரா வரும். I hope so. நீங்க ரியாலிட்டில எங்க இருக்கீங்களா? இது ரொம்ப நல்லா இருக்கு. Subscribe பண்ணுங்க. You have to reach 1 million views. No, subscriber. I want this much whole family. I want this much family. This much till this table I want. Till this table I want 1 million subscribers. Okay? And this is very yummy. Try this. Bye bye. Bye. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே அசத்துங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஏதாச்சும் பார்ட்டி, கெஸ்ட் வராங்க, ஏதாச்சும் ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அசத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.